வணக்கம். இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். நான் அன்பு. நம்ம நாட்டில் மிகப்பெரிய பிரபலங்கள், அந்த பிரபலங்களுடைய பேச்சை கேட்பதற்காக மக்கள் திரண்டு அவரோட பேச்சை கேட்கறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் நீண்ட காலமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பிரபலங்களுக்கு அது போன பெரிய கூட்டம் கூடும். அதே மாதிரி சாமியார்களுக்கு அது மாதிரியான கூட்டம் கூடும். பிறகு நடிகர்கள், சினிமா நடிகர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரியான மிகப்பெரிய கூட்டம் கூடும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் கூட்டம் ஒரு கிராமமே திரண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திய அந்த தேர்தல் நடத்தும் முறை இவிஎம் மிஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதுக்கு எதிராகவும் மக்கள் திரண்டு ஒரு அரசியல் தலைவரோட பேச்சு கேட்க திரண்டு வந்திருக்காங்க. அது எங்கே, அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. குறிப்பாக சோலாப்பூர் மாவட்டத்தில் மார்ஷிலாஸ்ன்ற சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் மார்கவாடிங்கிற ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அங்கே தான் மக்கள் தொடர்ச்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் அந்த தேர்தல் நடத்த முறை இவிஎம்க்கு எதிராகவும் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த அப்டேட்ஸை வச்சு நம்ம ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருப்போம். அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களையும் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கேருந்து வரக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ அந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அவங்களோட குற்றச்சாட்டு என்னங்கிறத நம்ம கவனிச்சிருப்போம். அதாவது எங்களுடைய விருப்பமான வாக்கு நாங்கள் செலுத்தின வேட்பாளருக்கு போகாமல் எதிரானவருக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது அந்த மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. அங்கே அவங்க விருப்பமான வாக்கு யாருக்கு செலுத்துனாங்க அப்படின்னா, என்சிபி, அதாவது இந்தியா கூட்டணி, அங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத்பவாரனுடைய என்சிபி, அந்த தரப்பினுடைய கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய உத்தம் ராவ் சிவ்தாஸ் ஜன்கர் அப்படிங்கிறவர் தான் அந்த என்சிபியோட கேண்டிடேட். அவருக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்தினோம். அவர் எங்கள் சாதியை சேர்ந்தவர். பட் எங்கள் வாக்கு அவருக்கு போகாமல் கிட்டத்தட்ட எதிராளியாக இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளருக்கு அதிகமான வாக்குகள் போயிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு 2000 மக்கள் இருக்காங்க. அதில் 1900 வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க வாக்களிச்சிற வாக்கில் பார்த்தீங்கன்னா 99% பிஜேபிக்கு எதிராக, அதாவது அந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த உத்தம் ராவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவர் அந்த சாதிய சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கார். அதனால் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஒரு 100லேருந்து 150 மக்கள் வெளிப்படையாக நாங்கள் பாஜக ஆதரவு வச்சோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடத்துகிறேன், அங்கே பாஜக கேண்டிடேட் 1003 வாக்கு வாங்கியிருக்காரு. அந்த சாதி சமூகத்தை சேர்ந்த உத்தம் ராவ் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் 800 சொச்ச வாக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் தெரிய வந்துச்சு. இதனால தான் அந்த மக்கள் கடும் கோவப்பட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களுக்கு எலெக்ஷன் நடத்தணும், அதாவது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்குச்சீட்டில் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார்கிட்ட முறையிட்டாங்க. எங்களுக்கான எலெக்ஷனை நடத்துங்க, நாங்கள் திரும்ப வாக்களிக்கிறோம், மறுதேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போர்க்கொடி தூக்குனாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்படி ஒரு விஷயத்தை அந்த மக்கள் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணதுனால தேர்தல் ஒரு தாசில்தார்லாம் நடத்த முடியாது, எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தணும், அதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ நாங்களே எங்களுக்கான தேர்தல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களே கிராம மக்களே ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறது போது, அப்போ உடனே அங்கே 140 போட்டாங்க. அப்போ தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் சிஎம்மாக பொறுப்பேற்க மாட்டார். அப்போ அதனால் வரையும் ஒரு ஜனாதிபதி ஆட்சி இருந்துச்சு. பட் இமீடியட்டாக 144 போட்டு அந்த பிரச்சனையை முடக்கிட்டாங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இதுதான் அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு முக்கியமான அப்டேட். இப்போ என்னென்னா, இப்போ என்ன லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்குன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்காக அந்த குறிப்பிட்ட அந்த கிராமத்தில் யார் என்சிபியோட சரத்பவார் தான் அவரோட கட்சி அங்கே வெற்றி பெற்றிருக்கு. அப்போ கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரத்பவார் அவர்கள் அந்த மக்களை சந்திக்க போயிருக்காரு. மக்களை சந்திக்க போகும்போது மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்காக எல்லாரும் மக்கள் ஒன்று போரும் திரண்டிருக்காங்க. ஒரு மேடை அமைச்சு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. சரத்பவாரும் பிறகு மாநிலத்தினுடைய என்சிபி தலைவராக இருக்கக்கூடிய ஜெயந்த் பட்டேல் அவர்களும் 2 பேர் சேர்ந்து அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டிருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மக்கள் அங்கே என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெண் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நாங்கள் விருப்பப்பட்டு வாக்களிக்கிறது பேர் தான் இந்த ஜனநாயக தேர்தல் அப்படிங்கிறது. ஆனால் எங்களுடைய விருப்பமே நாங்கள் அளித்த வாக்கு விருப்பப்பட்ட வாக்காளருக்கு போய் சேராமல் அது எப்படி எதிர்முகாமுக்கு போச்சு, எங்களால் ஏற்றுக்க முடியல. ஜனநாயகத்தில் எங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, தேர்தலில் நாங்கள் சீட்டிங் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை தேர்தல் ஆணையத்தின் மீதும் அந்த இவி மீது வைக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதை அட்ரஸ் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கும் பொழுது காவல்துறை அடக்குமுறை காலை வழக்கு தொடுக்கப்பட்டிருக்காங்க மீது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் சரத்பவார் அங்கே போயிருக்காரு. அவர் அங்கே என்ன விஷயத்தை கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி மக்களோட பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்தேன், மக்கள் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் தான் எலெக்ஷன் நடத்தணும், இவி மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துடைய உங்கள் கோரிக்கை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க, அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் மாநில முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸை சந்திக்கிறேன், மக்களுக்கு இது பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவரை சந்திக்கிறேன். பிறகு மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நினைக்கிறேன், சொக்கலிங்கன்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் தான் மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கார், அவரை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரதமர்
நரேந்திர மோடி சந்திக்கிறேன், இது சார்ந்து பிரதமரோட நாலேஜ் கொண்டு போகணும், அதனால் வந்து நான் அவரோட பார்வைக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. பிறகு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜ்குமார் சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சில படிநிலையில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் நான் சந்திச்சு இது பற்றின முறையீடுகளை வந்து நான் முன்வைக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து அவர் குறிப்பிட்டு அங்கே சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காவல்துறை அடக்குமுறையை பற்றி அவர் கண்டித்து தன்னோட கண்டனத்தையும் பதிவு செய்கிறாரு. இந்த மாதிரியான மக்கள் மீது இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். பட் என்னன்னா இது பற்றி மூத்த பத்திரிகையாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே இதை தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் நடத்துறது எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க்கு. அதை வந்து மக்கள் எல்லாம் திரண்ட எலெக்ஷன் நடத்த முடியாது. அது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயம். இப்போ எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அசம்பதம் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 144 போடுறதுங்கிறது அந்த இடத்துல இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருந்தால், உத்தவ் தாக்கரோட இந்தியா கூட்டணியை கூட ஆட்சியில் இருந்தால் கூட அவங்க இதை தான் பின்பற்றி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஓகே, பட் சரத்பவார் அவர் ஏற்கனவே மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்திருக்காரு, முக்கியமான தலைவராக இருந்திருக்காரு. இன்னைக்கு அரசியலில் ஒரு சீனியர் தலைவருங்கிறது அவராக தான் இருக்குன்னு பார்க்குறோம். பட் அவர் வந்து இந்த பிரச்சனையை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாருங்கிறத கவனிக்கிறோம். ரெண்டாவது வந்து வழக்கமாக வந்து இவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து யூரோப்பியன் கண்ட்ரிலையோ யூஎஸ்லையோ யூகேலையோ வந்து எங்கேயுமே வந்து இந்த மாதிரி வந்து இவிஎம் முறையில் எலெக்ஷன் நடத்துறதுல தொழில்நுட்பம் எல்லா இடத்துலையும் தான் வளர்ந்துருச்சு. இங்கே விட அங்கெல்லாம் தொழில்நுட்பம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. அப்போ அங்கெல்லாம் கூட வந்து இன்னும் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க, எங்கேயுமே இவிஎம் பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ ஏன் இந்தியாவில் மட்டும் அதை பின்பற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட் தரப்பில் வரக்கூடிய வாதம் என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட 97 கோடி வாக்காளர்கள் இந்தியாவில் தற்போது இருக்காங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து 105 கோடிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நிச்சயமாக வந்து நமக்கு பேப்பரில் எலெக்ஷன் நடத்துறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. அதனால் அதுக்கான எக்ஸ்பென்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்வரன்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர்ஸை கொண்டு வரணும்னா எவ்வளோ மரத்தை அழிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறலாம் கணக்கு பண்ணி பார்ப்பாங்க. ஸோ தொழில்நுட்பம் வேகமாக வளர்ச்சி அடையுது. அப்போ இவிஎம் தான் இருக்கும். இவிஎம் இன்னும் வேறு என்ன அட்வான்ஸில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தரப்பு வந்து தங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மாநில துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அவர் வந்து என்ன விஷயத்தை குறிப்பிட்றாருன்னா, இது வந்து எங்களுடைய கடினமான உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. இந்த வெற்றியை வந்து நீங்கள் விமர்சனமாக பார்க்குறீங்க, சந்தேகத்தின் அடிப்படையில் பார்க்குறீங்க. இது நிச்சயமாக அப்படி கிடையாது. இது எங்களோட கடின உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. மகாயுதிக்கு மக்கள்கிட்ட பாப்புலாரிட்டி இருக்குது, அதன் அடிப்படையில் கிடைச்சதுன்னு சொல்லி நீங்கள் எப்போ பார்த்தாலும் தோற்றவங்க வந்து இவிஎம் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் இங்கே நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எது தரப்பு என்ன, அதாவது பாஜக கூட்டணி என்ன சொல்கிறாங்கன்னா, தோக்குறவங்க எப்பவுமே வந்து இவிஎம் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது ஒரு வழக்கமாக வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த மார்ஷல் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சவர் யாருன்னா இந்திய கூட்டணி சேர்ந்த சரத்பவாரோட கேண்டிடேட்டாக இருக்கார், என்சிபி அவருடைய கேண்டிடேட்டாக இருக்கார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா என்சிபியோட கேண்டிடேட் வந்து சரத்பவாரோட கேண்டிடேட் அவர் வந்து ஒரு 1,26,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. அந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா பாஜக கேண்டிடேட்டுக்கும் இவருக்கும் செகண்ட் இடம் வந்த பாஜகவுக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய என்சிபி சரத்பவாரோட கேண்டிடேட்டுக்கும் உள்ள அந்த 2 பேருக்குமான வித்தியாசங்கிறது கிட்டத்தட்ட 13,000 சொச்ச வாக்குகளில் அவர் ஜெயிச்சிருக்காங்கிறத பார்க்குறோம். இந்த 13,000 சொச்ச வாக்குகளில் வந்து இப்போ இங்கே ரீஎலெக்ஷன் நடக்கிறதுனால எதுலேயும் எந்த மாற்றமும் நடக்காது, ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் எந்த அரசியல் முடிவும் மாறிடாது அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா, அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கார், அவர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு மக்கள் வாக்களிச்சுன்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து அவங்களுக்கு தான் அடித்த வாக்குகள் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, எதிர் முகாமுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் ரைஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரீஎலெக்ஷன் நடத்துறது மூலமாக எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிற பிரச்சனை என்ன, குறிப்பாக இவிஎம்ல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அப்படி சொல்கிறாரு. வெற்றி பெற்றவர் இங்கே சொல்கிறாருன்றது கவனிக்கணும். சப்போஸ் அங்கே மட்டும் நடத்தாமல் ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதியில் நடத்தினாங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் எப்படி வேணால் மாறலான்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து எப்பவுமே வெற்றி பெற்றவங்க கிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் வர்றதில்லை அப்படிங்கிறத பற்றி பலரும் தங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. எப்பவுமே தோல்வி அடைஞ்சவங்க மட்டும்தான் வந்து ரீஎலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல இருந்து வித்தியாசமாக வெற்றி பெற்றவர் தன்னோட குரலை ரைஸ் பண்ணுறாரு, சரத்பவாருடைய என்சிபி ரைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சமீப நாட்களாகவே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மீதும் குறிப்பாக அந்த இவிஎம் மீதும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அது பல இடங்களில் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளால் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி வந்து பல இடங்களில் வந்து மக்களால் வைக்கப்படுது. சில இடங்களில் என்ஜிஓஸ், அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் முன்வைக்கப்படுது. இந்த மாதிரி பலதரப்பட்ட குழுக்களால் வந்து இவிஎம் மீதும் எலெக்ஷன் கமிஷன் மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. எலெக்ஷன் கமிஷன் மீது குற்றச்சாட்டுங்கிறது அது நீண்ட காலமாக இருக்கக்கூடியது. எப்பவுமே எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு ஒரு பயாஸ்டாக இருக்கிறத நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இவிஎம் மீதான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து ஒரு பக்கம் வந்து வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இதுவா அப்படின்றத கூட ஆய்வு செஞ்சு பார்க்க வேண்டியது இருக்குது. இது பற்றி பல கட்ட ஆய்வுகள் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் தேர்தல் நடத்தணும் முடிவெடுக்கும் பொழுது அது மாநில சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அல்லது உள்ளாட்சி எலெக்ஷனாக இருக்கட்டும், எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் எலெக்ஷனை எதன் அடிப்படையில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விவாத பொருள், அது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் வந்து மக்கள்கிட்ட தான் அதை விடணும். மக்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வரதுனால நமக்கு அது மேலே ஒரு சந்தேகம் ஒன்று வருது. அப்படி இருக்கும்போது இவிஎம் பற்றின சப்ஜெக்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து சில மூத்த பத்திரிகையாளர்கள், பிறகு தேர்தல் விற்பனர்கள் பார்த்தீங்கன்னா இவிஎம்
வந்து 100% சேஃப் தான். அதில் வந்து இந்த மாதிரி நான் எந்த விதமான டேம்பரும் பண்ண முடியாது, அதை வந்து பாதுகாப்பானதான் அப்படின்றத நம்புகிறாங்க. அதுக்கு சில முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் கூட சில ஆதரவான கருத்துக்களும் சொல்கிறாங்க. பட் இந்த பக்கத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அதை நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துலையும் நிறுவுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சில எவிடன்ஸும் முன்வைக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு குழப்பமான ஒரு விஷயம். அதாவது இந்த மாதிரியான வந்து ரெண்டு இன்டெலிஜென்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஒரு கருத்து சொல்லும்போது மக்கள்கிட்டே ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறது கவனிக்க முடியுது. அப்போ இந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு எது தீர்வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனை எதன் அடிப்படையில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறதான். அதாவது இவிஎம்ல எலெக்ஷன் நடத்தலாமா அல்லது வாக்குச்சீட்டு முறையில் எலெக்ஷன் நடத்தலாமா அப்படிங்கிறத நடத்தணும். இப்போ அந்த எலெக்ஷனை எதில் நடத்தணுன்ற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இவிஎம்ல தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைப்பாங்க. நிச்சயமாக வந்து அதை இவிஎம் நடத்துகிறாங்களா இல்லை வாக்குச்சீட்டு முறையில் நடத்துகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் குரல் வாக்கெடுப்பில் நடத்தக்கூடாது. சட்டமன்றத்துலையும் நாடாளுமன்றத்துலையும் குரல் வாக்கெடுப்பில் ஆம் என்பர் ஆம் என்க, இல்லை என்பர் இல்லை என்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நடத்தாமல் அதை நிச்சயமாக வந்து ஒரு வாக்குச்சீட்டு முறையில் மக்கள் நீண்ட காலமாக பின்பற்றிட்டு இருந்த அந்த வாக்குச்சீட்டு முறையில் நடத்தும் போது பெரும்பாலான மக்கள் வந்து தங்களுடைய வாக்கை செலுத்துவாங்க. அது எதன் அடிப்படையில் செலுத்தினா, இனிமேல் இவிஎம்ல நடத்தலாமா வாக்குச்சீட்டு முறையில் நடத்தலாமா அப்படிங்கிறதுல மக்கள் வந்து வாக்களிப்பாங்க அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு பெரிய குழப்பம் அதில் இருக்குது அப்படிங்கிறனால. ஏன்னா இங்கே ஒரு வரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்களே அந்த பிரச்சனைக்காக வந்து எந்திரிச்சு வராங்க, போர்க்கொடி தூக்குறாங்க அப்படின்னும் போது, ஏன்னா கட்சிகள் அல்லாத மக்களாக இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா நம்ம அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேர்தல் பற்றியும் தேர்தலுடைய முடிவுகள் பற்றியும் பிறகு கருத்து கணிப்புகள், அது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளோ அல்லது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளோ, இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் பற்றியும் பிறகு வந்து தேர்தலை வெற்றி பெற்றதுக்கான காரணம் யார், ஒரு குறிப்பிட்ட கட்சி வெற்றி பெற்றுன்னா அந்த கட்சி வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்ன, தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன, வாக்குறுதிகள் என்ன, பிரச்சார வியூகங்கள் என்ன, இந்த மாதிரியான பல விஷயத்தை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் நீண்ட நாட்களாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தேர்தல் வந்துருச்சுனாவே வந்து அது குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு வந்து ஒரு பிஸியான ஷெட்யூல் ஆகிடும். ஏன்னா எலெக்ஷன் சார்ந்து பல அப்டேட்ஸ் வரும், அதனால் வந்து பிஸியாக இருக்கும். அப்போ இதை பற்றியெல்லாம் வந்து மீடியாஸ் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணுறவங்க, இந்த மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் மீதோ அல்லது இவிஎம் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதை பற்றின டிஸ்கஷன்ஸை வந்து பரவலாக கொண்டு போக மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தவிர்க்க முடியாத பார்க்குறோம். அது அச்சு ஊடகமாக இருக்கட்டும், காட்சி ஊடகமாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு போதாக்குறை இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாக்கு எடுப்பில் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, பிறகு வந்து வாக்கெடுப்பில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து அது நீதிமன்றத்தில் அணுகிறோம் பார்த்தீங்களா, அந்த முறையில் சந்தேகம் இருக்குது, பிறகு நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் தாமதமாகுது பார்த்தீங்கன்னா அந்த தாமதமாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பிறகு அந்த தாமதத்தினால ஒரு நபர் அவர் தன்னோட பதவி காலத்தை முழுசாக தொடரவே செய்கிறாரு, அந்த பதவி காலத்தில் பல்வேறு சட்டங்களையும் இயற்ற செய்கிறார், அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துடுது, அந்த சட்டங்களை மக்கள் பின்பற்றக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. இந்த தாமதத்தினால வரக்கூடிய பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனை இங்கே வந்து ஒரு குழப்பமான விஷயங்களா இருக்குது அப்படிங்கிறத மக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த தேர்தல் நடந்த முறைகேடுகள் பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் போது அது ஒரு நீண்ட காலமாக லேகா மாதிரி போயிட்டு இருக்கு, பல இடங்களில் தீர்ப்பே வராமல் போயிடுது. ரொம்ப ரீசெண்ட் டேஸில் இதை பற்றி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதாபுரத்தினுடைய எம்எல்ஏ, தற்போதைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பா அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வந்து அவருடைய சொந்த தொகுதியில் அவருக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை எதிர்கொண்டார். கிட்டத்தட்ட 49 வாக்குகளில் அவர் அங்கே தோல்வி அடைஞ்சிட்டார். 49ங்கிறது ரொம்ப லெஸ் நம்பர், ஆச்சரியமான ஒரு நம்பர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட மகாராஷ்டிரா ஒருத்தர் 48 வாக்குகளை ஜெயிச்சிருக்காருங்கிறத கவனிக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாமல் 2 டிஜிட் நம்பரில் வித்தியாசம் இருக்குது அப்படின்ற இடத்துல ரீகவுண்டிங் கேட்குறது இயல்பான ஒரு விஷயம். எங்கே வேணால் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம், தபால் வாக்கில் மிஸ்டேக் நடந்திருக்கலாம் அல்லது இவிஎம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது வந்து அந்த கொஸ்டினை அவர் ரைஸ் பண்ணார். இப்போ ரைஸ் பண்ணி அதை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. வழக்குடைய ஜட்ஜ்மெண்ட் கடைசி வரையும் வரவே இல்லை. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கோட ஜட்ஜ்மெண்ட் கடைசியில் வந்ததாக சொல்லப்பட்டுச்சு. பட் அதை வெளியிடாமல் அதை முடிச்சிடலாம், ஏன்னா அடுத்த எலெக்ஷனுக்கான காலகட்டம் வந்துருச்சு, அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த விஷயம், அதாவது ஜட்ஜ்மெண்ட்டே என்னன்னு தெரியல, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்பா அவர்கள் எதிர்கொண்டாருங்க. அதை கவனிக்கிறோம். தற்போது 2021 எலெக்ஷனில் அவர் திரும்ப அதே தொகுதியில் ஜெயிச்சு தற்போது சபாநாயகராக இருக்கார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு மக்கள்கிட்ட, அதாவது நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சில தாமதத்தினால ஒரு எண்ட் ஆஃப் த ரிசல்ட், மக்கள் வந்து அந்த தொகுதியில் யாருக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியாமல் போது பல இடங்களில் மக்கள் கடந்து போயிடறாங்க. இந்த மாதிரியான சில அபூர்வமான இடங்களில் மக்கள் போர்க்கொடி தூக்குறாங்க அப்படிங்கிறத இவிஎம்க்கு எதிராகவும் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராகவும் நாங்களே எலெக்ஷன் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி, அதாவது சட்டத்தில் அப்படி ஒரு பேட்டர்னே இல்லை. அப்படி இருக்கும் அந்த புதிய முறை நாங்களே கையாளுற அளவுக்கு மக்கள், ஏன்னா மக்கள் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தெளிவான மக்களை ப்ராப்பராக கைட் பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நாங்களே எலெக்ஷன் நடத்துகிற இடத்துக்கு நகர்றாங்க. இப்போ இதனால தான் வந்து இந்த சம்மந்தப்பட்ட இடத்துல சரத்பவார் வந்து அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணி இதுக்கான ப்ராப்பர் சிஸ்டம் அந்த சிஸ்டம் படி நான் அதை கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காருங்கிறத கவனிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிஸ்டமில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக வழக்கு நடக்கும்போது அடுத்த
அடுத்தடுத்த தேர்தல் நடந்து அப்படியே போயிட்டே இருக்குது, அந்த விஷயம் முடிவு வராமல் நின்றுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சிஸ்டம் இருக்குது, அதாவது ஒரு எரரான சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. அப்போ நம்ம என்னென்னா வரக்கூடிய நாட்களில் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தலை சிறந்த பல்வேறு பல்கலைக்கழகங்கள், மாநில பல்கலைக்கழகங்கள், தேசிய பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஐஐஎம், ஐஐடி போன்ற பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் மாணவர்கள் வந்து தங்களுடைய எம்ஃபில் ரிசர்ச்சோ அல்லது பிஹெச்டி ரிசர்ச்சோ வந்து இந்த மாதிரியான விஷயத்தை மேற்கொள்ளணும். அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் முறையில் நடக்கக்கூடிய முறைகேடுகள், அதை சரி செய்வது என்ன, அதை பற்றின ஒரு விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளணும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர்ஷிப், ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். அந்த மாதிரியான ஆய்வுகளை முன்வச்சு அந்த ஆய்வு உள்ள முடிவுகளை எடுத்து தொலைக்காட்சி டிபேட்லேயும் சட்டமன்ற நாடாளுமன்ற டிபேட்ஸ்லையும் முன்னெடுத்தோன்னா உண்மையிலே நிச்சயமாக இந்த பிரச்சனையில் யாருக்கும் குழப்பம் இல்லாமல் ஒரு சரியான ஒரு முறையில் தேர்தல் நடத்துறதுக்கு இந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து பயன்படும். அதை நோக்கி நகரதா இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா மக்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான விஷயத்தை இப்படி ஒரு கிளர்ந்து எழக்கூடிய ஒரு விஷயங்கிறது ஒட்டுமொத்த மற்ற மக்களுக்குமே நாமளும் பாதிக்கப்பட்ட நாமளும் இதே மாதிரியான வழியை பின்பற்றுவோம் அப்படின்ற மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லாமல் இது பரவலாக எல்லா இடத்துலையும் நடக்கும்போது நிச்சயமாக அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆளும் அரசுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒரு ப்ரெஷராக திரும்பும், நீதிமன்றத்துக்கும் ஒரு ப்ரெஷராக திரும்பும். அப்பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிடுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சிஸ்டமில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மூத்த பத்திரிகையாளர் மணி தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதை என்னன்றது கவனிச்சிருவோம். உங்களுக்கு தேர்தல் முடிவில் சந்தேகம், ஒரு பிரச்சனை இருக்குது அன்பு, பிரச்சனைக்கான தீர்வை பற்றி நம்ம பேசுகிறோம். தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான். மோடி தொகுதியில் இது நடந்திருந்தா கூட தீர்வு ஒன்று தான், கோர்ட்டுக்கு தான் போகணும். நீ கோர்ட்டு ஆனால் சார் நீயாவே மார்க் பேனல் இதுக்கு பேர் மார்க் போலிங்னு வாங்க, இதுக்கு பேர் நீ எப்படி நடத்துவ? அவன் வேலை அது. அதான் நான் சொன்னேன், பிரதம மந்திரி அலுவலகமோ ராஷ்டிரபதி பவனோ சுப்ரீம் கோர்ட்டாக நினச்சா கூட எலெக்ஷன் நடத்த முடியாது. எலெக்ஷன் யார் நடத்துவா? எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தணும். ஒரு தொகுதியில் அவன் தான் நடத்துவான், நீ என்னத்தை நடத்துறது? உன் அதிகாரமே கிடையாது உனக்கு. அது எலெக்ஷன் பெட்டிஷன்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ 1% கீழே. அதான் நம்ம சிஸ்டத்தோட கோளாறு, சிஸ்டமிக் ப்ராப்ளம். ஒன்ஸ் முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுங்க, அவ்வளோதாங்க. சிஸ்டமிக் பிரச்சனைங்கிறீங்க. இப்போ சிஸ்டமிக் பிரச்சனைன்னும் போது சிஸ்டம் அதுதான் கை காட்டுறீங்க, ஆனால் அந்த சிஸ்டம் பிரச்சனைங்கிறீங்க. அப்போ மக்களுக்கு நம்ம அந்த விஷயத்தில் ஒரு ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. நான் இந்த திரும்ப நீங்கள் கேட்டிங்கன்னா இதே பதில் தான். மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இன்றைக்கி இருக்குது. மக்களை அங்கே இருக்க ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டர் கோர்ட்டுக்கு போகலாம். அங்கே போனீங்கன்னா 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே இவெல்லாம் செத்தே போடுவானுங்க. பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இது இப்படி தான் டீல் பண்ணும். நீங்களே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இப்படி தான் டீல் பண்ணிட்டு. எலெக்ஷன்லாம் முடிஞ்ச ரிசல்ட்லாம் வந்த பிறகு இப்படி ஒரு சிக்கல் வருதுன்னா ஒரே ஆப்ஷன் கோர்ட்டுக்கு போகிறது. நான் வந்து தனியாக போய் நின்றுங்கன்னு தாசில்தாரை கூப்பிட்டு பேலட் பேப்பரில் குத்துவோன்னா இந்த கதையெல்லாம் நடக்காது. அங்கே வெட்டு குத்து நடக்கும். ஒவ்வொரு எலெக்ஷனில் ஒவ்வொரு விதமான வினோதங்கள் நடக்குது. அதில் இது ஒன்று. எனவே இவிஎம் போன்ற சீரியஸான பிரச்சனைகள் நாட்டில் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் முறையில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரியான நிகழ்வுகளை படிக்கும் பொழுது புரிஞ்சிக்க முடியுது. இந்த பிரச்சனையில் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான நகர்வுகளை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமும் கவர்மெண்ட்டும் நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.